உங்க கர்மா என்ன அப்படின்னு நான் கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங்ல உங்க ராசி வழியா உங்களுடைய கர்மா என்ன அப்படின்றத ரீடிங் வழியா பார்க்க ட்ரை பண்ண போறோம். எப்படி வருது அப்படின்றத நீங்க தான் எனக்கு ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்குங்க. கர்மாவை நம்புறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, கர்மாவா ச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. நம்ம கர்மாவை நம்புறவர்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கர்மா என்ன, நீ செஞ்சது செய்யலை அதெல்லாம் விட்டுருங்க. அதை நம்ம கொஞ்சம் திருத்திக்கிட்டா இனிமே இருக்கக்கூடிய காலங்கள், இனிமே வரக்கூடிய மறுபிறவிகள், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அடுத்து நம்ம வாழ்க்கை வாழ போறோம் இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான ரீடிங்கை தான் நான் பார்க்க போறோம் இன்னைக்கு. எங்க என்னென்ன தெரியல, எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. பட் நான் ராசிகளை மட்டும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ வாங்க, உங்க ராசி என்ன அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எந்த ராசி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எந்த செட் கீழே வருவீங்க. உதாரணத்துக்கு நான் செட் 1ல மேஷம், கன்னிராசி, விருச்சகம், தனுசு, கும்பம் அண்ட் இன்னொன்று, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இது செட் 1 வச்சுருந்தேன். செட் 2 மிதுனம், சிம்மம், துலாம் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இந்த ரீடிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் முதல்ல உங்கள் ராசி என்ன அப்படின்றதுல ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு. பார்த்துடலாம் வாங்க. நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் நான் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ செட் 1 செட் 2 பிரித்து எப்படி என்ன மாதிரி ரீடிங் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். அழகான ஆஞ்சநேயர் கார்ட்ஸ், ஏஞ்சல் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அவங்க ரீடிங்குள்ளே போகலாம். ரொம்ப சிறப்பான ராசிகள் கீழே தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். எடுத்தோன்னு ஒரு கார்டு விழுது. ஓகே, செல்ஃப் டிசிப்ளின், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. அதோடைய கார்மிக் கனெக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட கார்ட்ஸை நான் ஷஃபில் பண்ணுறேன். கார்டு தானா திரும்புதே. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துருவோம். ஏன்னா இந்த கார்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன் அந்த கார்ட்ஸை. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிது. ஓகே, செல்ஃப் டிசிப்ளின், இது இன்னும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் டிசிப்ளின். 4 கார்டு. uplift others, service, victory ahead. ஐயப்பா போங்க, செம்ம கார்ட்ஸு. உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் டிசிப்ளின் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. ப்ராப்ளி அதுதான் உங்கள் கர்மாவாக கூட இருக்கலாம். மற்றவர்களுக்கு சர்வீஸ் செய்யணும். அப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை சும்மா நானும் பண்ணேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. அந்த சர்வீஸ் ரொம்ப ஒரு இமோஷ்னலாக இன்டென்ஸாக இருக்கணும். நம்ம கரெக்டாக நமக்கு அவங்கள பார்த்து பாவப்படுறதுன்றதை விட நான் அந்த பாவப்படுறத என் வாழ்க்கையிலேருந்து நான் எடுத்துட்டு லாஜிக்கலாக நிறைய நாள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் இந்த பாவப்படுறது இதெல்லாம் சில பேர் பாவப்பட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன் நானே அதை பண்ணியிருக்கேன். பாவப்பட்டுட்டு சரி பாவம் இல்லை அப்படின்னு அந்த பாவம்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு சொல்லுவாங்க தெரியுமா, சும்மா பாவப்படுறேன்னு சொல்லாத, அது ஒன்று ஒட்டிக்கணும். அந்த வார்த்தையை சொல்றதை விட இதுக்கு நான் என்ன செய்யலாம்? அப்போ அப்லிஃப்ட் அதர்ஸ், நான் மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னா முதல்ல எனக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நான் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா என்னால மற்றவர்களுக்கு சர்வ் பண்ண முடியாது. பண ரீதியா இருக்கலாம், இமோஷனலா இருக்கலாம். நானே அழுதுட்டு சோகத்துல இருக்கும்போது மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியுமா? கஷ்டம்னு வரவங்களுக்கு சரி அப்படின்ற ஒரு புரிதலை கொண்டு வர முடியுமா? அது எவ்வளவு ஃபேக்கா இருக்கும்ல. இந்த ரெண்டுத்தையும் நீ செஞ்சுட்டேன்னா வெற்றி உனதே. அந்த வெற்றி வரும்போது இந்த பிரபஞ்சம் உன்னை பாதுகாக்கும். ப்ரொடெக்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ். கடைசி வரைக்கும் உங்க வேலையே சர்வீஸ் தான் நினைக்கிறேன். அப்போ இந்த சர்வீஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும் சொல்லுங்க, யோசிங்க பார்ப்போம். ஒருத்தங்களுக்கு உதவின்னு நம்ம செய்யும் போது என்னெல்லாம் நடக்கலாம்? ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்க கர்மாவே சர்வீஸ் ஓரியன்டா இருக்கு. அப்போ என்ன கர்மா வரும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அழகான ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்காக பார்த்துடலாம். உள்ளுணர்வை கேள். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றத கேட்டுக்கோ. பண்ணாத, இது உனக்கானதல்ல. ஓகே, சரி. இப்போ உங்க கர்மா டு சர்வ் அதர்ஸ். பட் ஏன் அது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். என் கையை தட்டின 2 கார்ட்ஸ்.
ஓ ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் கர்மா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக ஆகாஷிக் ரீடிங் பண்ணலாம். பாட்டம் டெக் அண்ட் அப் டெக் மட்டும் எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஆகாஷிக் ரீடிங் பண்ணலாம். உங்கள் கர்மா என்ன, உங்கள் லூப் பேட்டர்ன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த மாதம் காலி கார்டு ரீடிங்கும் நம்ம பண்ண போகிறோம் கிளாஸு. ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாவ் ஓகே ஓகே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, கர்மாலாம் ஓகே, பட் உங்கள் கர்மா வந்து சர்வீஸ்னால் அதுக்கு நடுவில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு கேட்டேன்ல. முதல்ல வரதே உங்களை விட அந்த விஷயத்தில் ஒருத்தங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தோணும் ஏன் அவங்க புதுசாக அது பண்ணுறாங்க அப்படின்னு தோணலாம். அப்படி தோணும்போது ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வரும் தெரியுமா, நீயா நானா, உங்களை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்னைக்கு நீங்கள் உதவின்னு ஒன்று செய்ய போகிறீங்களோ, சில நேரம் நம்ம எதிர்பார்க்கலனாலும் நமக்கு வந்து ஏன் என் பேரை அவங்க சொல்லவே இல்லை, நான் நிறைய உதவி செஞ்சேனே, தோணுமா இல்லையா? தோணும்னா ஆமாங்க தோணும். ஸோ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே வேற யாரோ செஞ்சுருப்பாங்க ஒரு உதவியை. ஸோ நம்ம அங்கே போகும்போது அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க பவரை வந்து நடுவில் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. உங்களை நம்பவும் நிறைய பேர் உங்களை நம்பவும் செய்வாங்க, உங்களை சந்தேகப்படவும் செய்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கீங்களா, இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இமோஷ்னல் பேலன்ஸ் மிக மிக அவசியம். ஸோ இப்போ இந்த சர்வீஸ் அப்படின்றத பண்ணும்போது மற்றவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு பாதையை காட்டுறது தான் உங்களோட வேலை. சுமைகளை நீங்கள் சுமக்காதீங்க. ஏன்னா உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஆரான்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே அமுக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்குன்னு ஒரு சில எனர்ஜிஸ் இருக்குது. அந்த எனர்ஜிஸை எவ்வளோ சிறப்பாக யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். உங்களுடைய ஹையர் பர்பஸ், உங்களுடைய க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மற்றவர்களுக்காக திருப்பி திருப்பி ஒரே இடத்துல போய் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுடைய எனர்ஜி கம்மியாகும். ஏன்னா பை டிஃபால்ட் உங்களுடைய எனர்ஜி எப்படின்னா மற்றவர்களுடைய சுமையை சுமக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு எனர்ஜி. அதை ரெசிஸ்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ இதை தாண்டி இருக்கக்கூடிய ராசிகள் வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. சி வேண்டாம், நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலான்ட்டு யோசிக்கிறவங்களா கூட இருக்கலாம். பட் நீங்கள் அப்படி கிடையாது. ஸோ எப்பெல்லாம் டஃப்பாக இருக்கோ அப்போல்லாம் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இது கரெக்டாக தான் போகிறேன்னா, இது தேவையா? ஆல்சோ உங்களை மற்றவர்கள் பெருசாக நம்பாத பொழுதும் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் இவ்வளோ செய்கிறேன்னு என்னை நம்பலையே. அப்போது உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள் உறவுகளை சார்ந்து. ஏன்னா அந்த பவுண்டரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பவுண்டரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் உதவி செய்யும் போது அந்த பவுண்டரியை செட் பண்ணலன்னா நீங்கள் 10% கொடுத்தீங்கன்னா அவங்க 40% எதிர்பார்ப்பாங்க. ஸோ திருப்பி திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 30% 10% கொடுப்பீங்க, 40% எதிர்பார்க்குறாங்கன்னா இன்னும் அந்த 30%க்கு எப்படி நம்ம வேலை செய்ய முடியும்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக என்னமோ மற்றவங்களை ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்கள் வேலையாக போய் கடைசியில் உங்களை நீங்களே நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க. நீங்களே உங்களை வந்து தள்ளி வச்சிருவீங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம தேவைகள் என்ன இதை விட பெருசா. எங்கெங்க கோவப்படணுமோ அங்கங்க கோவப்படாம உண்மையையும் சொல்லாம நிறைய இடத்துல சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அகெயின் பாஸ்ட்லயும் அந்த ஒரு கார்மிக் பேர்டனை வச்சுக்கிட்டு இப்போ அதே கார்மிக் பேர்டனோட தான் வந்திருக்கீங்க. அப்படியே ஒரு நம்ம சொல்றோம் என்ன எடுத்துட்டு வரோம் என்ன எடுத்துட்டு போறோம்ட்டு கர்மா. ஸோ அந்த பேர்டனை இன்னும் நீங்க எடுத்துட்டு வரீங்க. கோவத்தை வெளிப்படுத்த முடியல, உண்மையை பேச முடியல. இது எல்லாத்தையுமே எப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அந்த இமோஷனல் பேர்டனை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள். ஸோ இந்த சர்வீஸ் செய்கிறேன் அப்படின்ற இடத்துல ரொம்ப போய் உங்களை அட்டாச் பண்ணிக்காதீங்க. கவனம் கவனம் கவனம். போய் உங்களை ரொம்ப அட்டாச் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு யூ வில் லூஸ் யுவர் பீஸ். அல்டிமேட்லி உங்களுடைய பீஸை நீங்கள் தொலைச்சிருவீங்க. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக உங்கள் வாழ்க்கையை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. யார் கூட உங்கள் கர்மாவை லிங்க் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. சர்வீஸ் பண்ணுறது தவறல்ல, பட் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமூகமாக இருக்கிறவங்களோட பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்குன்னு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லலை. பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடுன்ற ஒரு வார்த்தையும் இருக்குது இல்லையா? ஸோ
யார் யாருக்கு என்னென்னு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணனேன்னு சொல்றதுல யூஸ் இல்லை. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி கார்மிக் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஆகாஷிக் ரீடிங் கண்டிப்பாக பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் காலி கார்ட்ஸ் கிளாஸ் அடுத்த மாதம் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோலேருந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். உங்களுடைய கர்மா என்னன்னு பார்க்க தயாராக இருக்கீங்களா? நான் அவங்களோட ஃபேவரட் டேரோ கார்டு ரீடர். ஸோ அழகான ஆஞ்சனியர் கார்ட்ஸ், ஏஞ்சல் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸோட நான் அவங்கள சந்திக்க வந்திருக்கேன். எவ்வளோ பிரைட்டாக இருக்குல்ல, என் கண்ணு தான் விண்டோ இருக்குது, ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்குது. எதுவும் இந்த கலருக்கு ஆரஞ்சு கோயல் இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நேச்சுரல் லைட்டிங். ஓகே, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். சரி, இந்த கர்மாவை தெரிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? அதான் போன செட் 1க்கு சொல்லியிருந்தேன். என்ன நம்மளுடைய பிழைகளை திருப்பி பண்ணாமல் இருக்கிறது. கணக்கு பரீட்சை எதுக்கு கொடுக்குறாங்க? திருப்பி திருப்பி நம்ம அந்த கணக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே எதுக்கு பரீட்சை எழுதுகிறோம்? ஸோ அந்த மெயின் எக்ஸாமில் தப்பு இல்லாமல் எழுதணும், ஞாபகம் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருந்தால் தான் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி காடு செம்ம காடுங்க. ராமநவமி எப்படி காடு வருது பாருங்க. நேத்தே நான் பண்ணணும்னு நினைச்சேன், டைமே பத்தலை. முதல்ல உங்களுக்குள்ள அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஈகோ இருக்கு பாருங்களேன், அதை மட்டும் தள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. அது திமிரு அப்படிலாம் சொல்ல முடியாது தமிழ்ல. டக்கு டக்குன்னு நம்ம ஒரு சில ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். நான் தான், என்னால ஏன் முடியல அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளும் அப்படியே அப்படியே உடைச்சிட்டு உண்மையான டிவோஷன் பக்திக்குள்ள வாங்க. இவ்வளவுதாங்க, சிம்பிள். இதெல்லாம் விட்டுருங்க. உண்மையான பக்தி எதுனா நான், ஐ அப்படின்றத நீ விட்டுரு. இதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அது காடா வருது பாருங்க. ஐம் சர்ப்ரைஸ்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் பர்ன் யுவர் ஈகோ. நல்ல டிவோஷனோட இருங்க, நல்ல உறவுகள் சேர்ந்து செய்யுங்க எதுனாலும். ஓ, இவ்வளோ நல்லா வந்திருக்கே, நிஜமாவே எனக்கே தோணுது உங்க கர்மா என்னன்னு. ஈகோன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஈகோன்றது இல்லவே இல்லை அப்படின்லாம் இங்க யாருமே கிடையாது. நான் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரியே கிடையாதுன்னா ஏதோ ஒரு இடத்துல அது எட்டி பார்க்கும். ஏன்னா இட்ஸ் நார்மல், இட்ஸ் நேச்சுரல். அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ அதை நீங்க சப்ரஸ் பண்ணுங்க. இப்படின்னா அப்படின்வாங்க, அப்படின்னா அப்படின்வோம். சரியா? சரி, பார்த்துடலாமா ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு? த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். சரி, கஷ்டமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் இப்போ இருந்தாலும் சரி, அது மிக விரைவில் உங்களுக்கு சரியாயிடும். போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் சிறப்பாக மாறும். பார்த்துக்கலாம் உங்க கார்ட்ஸ் என்னன்னு பாட்டம் டெக்ல எடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நிஜமா எனக்கு தோணுது என்ன கர்மான்ட்டு. ஏங்க, நீங்க யாருன்னே இந்த உலகத்துக்கு இன்னும் நீங்க காட்டலைங்க. எல்லாரும் உங்களை ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் எதையுமே நீங்க காட்டல. யுவர் ட்ரூ செல்ஃப். ஐ திங்க் யூர் ஹைடிங் யுவர் ட்ரூ செல்ஃப். ஏன்னா நான் என்ன மாதிரி இருந்து பார்த்துட்டேன், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கல, இவங்கள மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு பெட்டரா இருக்கு, சரி அவங்களா மாறிடும் அப்படின்னு மாறிட்டீங்களா? உங்களுடைய கர்மா என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு அப்ரூவல் கேட்கறது. பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்க? டெசிஷனை விட்டுருங்க, நான் டெசிஷன் மேக்கிங்குள்ள வரல. பட் அந்த கேள்விகளை இது பண்ணலாமா வேண்டாமா இப்படி எல்லாரையும் கேட்டு 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 ஒரு சில விஷயங்கள் பண்றதே உங்களுக்கு ஒரு கர்மாவாய் போச்சு. ஸோ என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு வாங்கினா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும், நான் ஒரு கார் வாங்கிட்டா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும், எனக்கு இந்த பதவி கிடைச்சிட்டா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸுக்காக ஏதோ ஒரு விஷயத்த தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இங்க என்னோட அகம்பாவத்தை நான் காட்டணுமா, நான் அப்படின்றத காட்டணுமா அந்த ஸ்டேட்டஸ்க்கு, இல்லை பார்ப்போம் பொறுமையா இருப்போம் அப்படின்றதா? இங்கதான் அந்த இம்பேலன்ஸ். எவ்வளோ அழகா கார்ட்ஸ் வருது பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க செட் டு கரெக்ட் அப்படின்னு, கரெக்டா இருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த பேலன்ஸ் இல்லை. நானுன்றத பண்ணணுமா, இல்லை ஒண்ணுமே இல்லாம அப்படியே சைலண்டா ஒரு விஷயத்த பண்ணணுமா,
தெரியல. அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, வெளியில போய் கேட்க ஆரம்பிக்கிறீங்க, இது சரியா, இது சரியில்லையா, நான் பண்றது கரெக்டா, கன்ஃபியூசிங்கா இருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் உங்களை சார்ந்து இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்குறேன், நிறைய ஓவர் திங்கிங்கும் இருக்கு. ஒரு இந்த ஓவர் திங்கிங்னால உங்களுக்கு வரக்கூடிய சில இமோஷன்ஸையும் நீங்க ஒளிச்சு வச்சிடுறீங்களோ. எந்த கண்ணா பின்னான்னு ஒரு 1000 விஷயம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னுடைய எண்ணம் இப்போ அப்படின்னு கை நீட்டி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல வரல அது என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு. ஓவர் திங்கிங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. எந்த அளவுக்கு ஒரு உறவை வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த உறவை வச்சுக்கோங்க. எல்லா தடவையும் கொடுக்கணும், எல்லா தடவையும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரிசீவிங் கிவிங் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். யார்கிட்ட உங்களை அட்டாச் பண்ணிக்கிறீங்களோ, எந்த உறவு கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ கவனம். உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கணும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உறவாக இருப்பேன் சிறப்பு. இல்லைன்னா இதுதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய இடத்துல ஓகே ஒரு அக்செப்டன்ஸ்குள்ள நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. சரி இதா ஓகே, இதா சரி ஓகே பார்த்துக்கலாம். ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஜோனுக்குள்ள நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. சில நேரம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்களோ, அதனாலதான் தனித்து இல்லாம சிறப்பான உறவுகளை உருவாக்கிக்கோ நீயே. அதுதான் கொலாபரேட். தனியா எதையும் பண்ணாத. ஏன்னா சில நேரம் அந்த தனிமை உனக்கு ரொம்ப வலிக்குது, தனிமை பிடிக்கவும் இல்லை, தனியா இருக்கிறத தவிர வேற வழியும் இல்லாத மாதிரியே ஒரு கார்டு உங்களை சுத்தி சுத்தி வருது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்காதீங்க. அதுக்கு தான் சொல்றேன், கிளியரா பண்ணுங்க. ஒரு ஸ்டேட்டஸோ ஒரு பவரோ ஒரு சொசைட்டல் ரோலோ எதுவா இருப்பேன் அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சி ஸ்ட்ராங்கா இருங்க. சில நேரம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இமோஷனலா அட்டாச் ஆகுறத கவனம். அப்படியே போய் எனக்கு இவங்கள ரொம்ப நல்லா தெரியும், வா 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 அப்படின்றத ரொம்ப உள்ள கொண்டு வந்துடாதீங்க. அண்ட் நிறைய நேரங்கள்ல இன்டர்னலா ரொம்ப ஒரு கியாட்டிக்கா இருக்கு, ரொம்ப கியாட்டிக்கா இருக்கு. சில நேரம் என்ன பண்ணலாம், நான் சொல்றது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல, உங்களுக்குன்னு இல்லை ஜென்ரலாகவே எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய ஊன்ஸ் இருக்கும். இந்த சொசைட்டி ஆகட்டும், வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், உறவினர்களாகட்டும், ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அமுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. நம்மளை நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது. அதனால தான் உங்களுக்கு மனிதர்கள் யாரும் முகம் சொல்லிக்க கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கு நடுவில் உங்களை பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுத்துறீங்க பாருங்க. உங்களையே எது முக்கியம் டிசைட் பண்ணுங்க. நீங்க ஜெயிச்சா இது சிறப்பா நடக்கும். இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பாருங்க, அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. நீங்க ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறது கப்பு வாங்கிட்டு வரதில்லை. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்ல, அதை ஆச்சு நான் அதை பண்ணுவேன், அவ்வளோதான், மிச்சதெல்லாம் ட்ராமா அப்படிங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அண்ட் நிறைய விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சு அமுத்தி போட்டு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இவ்வளோ ஒரு அழுத்தம் மனசுல தேவையில்லை. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த மாதம் நம்மளோட காலி கார்டு ரீடிங் கிளாஸ் நடக்க போது. இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். And as always, keep smiling.